காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா இன்று உலகம் முழுவதும் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி இதுவாகத்தான் இருக்கின்றது. ஈரான் மீது கடந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு போர் பிரகடனத்தையே ட்ரம்ப் செய்துவிட்டிருந்த நிலையில் திடீரென்று ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா கைவிட்டுள்ள அல்லது நிறுத்தி வைத்துள்ள அல்லது பின்போட்டுள்ள அந்த செயல் பல்வேறு கேள்விகளையும் ஊகங்களையும் பொதுப்பரப்பில் எழுப்பி வருகின்றது. உண்மையிலேயே ஈரானை மையப்படுத்தி அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் ஒன்றை ஆரம்பிக்குமா இல்லையா? இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைக்கின்றபடி கூறுகின்றபடி ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவது சாத்தியம்தானா? இந்த விடயங்கள் பற்றிய சரியான புரிதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஈரானின் அணுசரிவூட்டும் தளங்கள் மீது அமெரிக்கா மேற்கொண்ட ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் படை நடவடிக்கையின் சில காட்சிகளை நாம் மீட்டு பார்த்தாக வேண்டும். அமெரிக்காவின் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் படை நடவடிக்கை எனப்படுவது ஈரானின் அணுவாயுத தயாரிப்பு நிலைகள் மீது அமெரிக்காவின் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் குண்டுகளை வீசின. அவ்வளவுதான் எங்களில் பலருக்கு பொதுவாக தெரிந்த விடயம். ஆனால் உண்மையிலேயே அமெரிக்காவின் அந்த ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் படை நடவடிக்கையில் நாம் கவனத்தில் எடுத்தியாக வேண்டிய வேறு சில பரிமாணங்களும் இருக்கின்றன. முதலில் அந்த படை நடவடிக்கையின் ஆழத்தை கொஞ்சம் உற்று பார்ப்போம். ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் படை நடவடிக்கையில் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த 7 B-2 பாம்பர்ஸ் பயன்படுத்தப்பட்டன. நடுவானில் எரிபொருள் நிரப்பியபடி 37 மணி நேர பயணத்தை மேற்கொண்டு ஈரான் வந்து அந்த தாக்குதலை அந்த விமானங்கள் நடத்தியிருந்தன. அந்த B-2 குண்டுவீச்சு விமானங்களுடன் சேர்த்து அமெரிக்காவின் 125 யுத்த விமானங்களும் அந்த ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் படை நடவடிக்கையில் பங்கு பெற்றிருந்தன. அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த அதிநவீன F-22, F-35, F-15 போன்ற போர் விமானங்கள் அந்த நடவடிக்கையில் பங்கு பெற்றிருந்தன. அந்த நடவடிக்கையில் அமெரிக்காவின் பல நீர்மூழ்கி கப்பல்களும் பங்காற்றியிருந்தன. கடலின் ஆழத்தில் தரித்து நின்ற அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து மாத்திரம் 30க்கும் அதிகமான TLAM என்று அழைக்கப்படுகின்ற BGM-109 டொமஹாக் லேண்ட் அட்டாக் மிசைல்ஸ் என்ற சப்சோனிக் க்ரூஸ் மிசைல்ஸ் ஏவுகணைகளும் அந்த நடவடிக்கையின் போது ஈரான் நிலைகளை நோக்கி ஏவப்பட்டிருந்தன. அமெரிக்க கடற்படையின் 2 கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்ஸ் அந்த படை நடவடிக்கைகளுக்காக களமிறக்கப்பட்டிருந்தன. ஒரு கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் என்பது சுமார் 70 விமானங்களை தாங்கிய ஒரு பாரிய விமானம் தாங்கி கப்பலுடன் கைடட் மிசைல் க்ரூசர்ஸ், கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர்ஸ் என்று 3 முதல் 6 வரையிலான போர்க்கப்பல்களையுடைய ஒரு பெரும் கடற்படை பிரிவு. இப்படி 2 கடற்படை பிரிவுகள் ஈரானை சுற்றி வளைத்து நிலை கொண்டிருந்த நிலையில்தான் அமெரிக்காவின் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் படை நடவடிக்கையை ஈரான் மீது அமெரிக்கா அன்றைய தினம் மேற்கொண்டிருந்தது. அத்தோடு ஈரான் மீதான படை நடவடிக்கை இடம்பெற்ற போது ஈரானை அண்டிய கடற்பரப்பில் மேலதிகமாக அமெரிக்காவின் சுமார் 20 போர்க்கப்பல்கள் நின்று கொண்டிருந்ததாகவும் தெரிய வருகின்றது. அது மாத்திரமல்ல, அந்த படை நடவடிக்கைக்காக அமெரிக்காவின் தயாரிப்பு ஏற்பாடுகள் சுமார் 2 மாதங்களாக இடம்பெற்றிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் சப்சோனிக் ஜெட் பவர்ட் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸான B-52 பாம்பர்ஸை ஈராக்கின் தாக்குதல் எல்லைக்குள் இருந்த தியாகோ கசியா தளத்தில் நிலைநிறுத்தி வைத்துக் கொண்டு தென்கொரியாவில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பேட்ரியட் பெட்டாலியனை கட்டாரில் உள்ள அமெரிக்க தளத்துக்கு நகர்த்தி வைத்துவிட்டுத்தான் ஈரான் மீதான அந்த படை நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது அமெரிக்கா. இவையெல்லாம் அமெரிக்க படைத்துறையின் திட்டமிடல் பலத்தை ஒரு பக்கம் வெளிப்படுத்துகின்ற அதேவேளை அமெரிக்காவின் இதுபோன்ற பாரிய ஏற்பாடுகள் அனைத்தும் ஈரான் மீது அமெரிக்கா கொண்டுள்ள எச்சரிக்கை உணர்வையும் மற்றொரு பக்கம் வெளிப்படுத்தி நிற்கின்றது.
இன்னும் குறிப்பாக கூறுவதானால், ஈரானின் இராணுவ பலம் மீது அமெரிக்கா கொண்டுள்ள அச்ச உணர்வை அமெரிக்காவின் இந்த பாரிய ஏற்பாடுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன. எதிரி மீதான ஒரு பல பிரயோகத்திற்கு நான் எந்த ஆயுதத்தை பாவிக்கின்றேன் என்பதை பொறுத்துத்தான் அந்த எதிரி யார், அந்த எதிரியின் பலம் என்ன என்பதை கணிப்பிட முடியும். ஈரான் மீது சில நிமிட தாக்குதலுக்காக அமெரிக்கா உபயோகித்த அதனது ஆயுதங்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்றவற்றை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது இராணுவ ரீதியிலான ஈரானின் பலம் பற்றிய கணிப்பை ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக ஈரான் என்பது அமெரிக்கா அச்சப்படுகின்ற அளவுக்கு, எச்சரிக்கையாக அணுக நினைக்கின்ற அளவுக்கு பலமான ஒரு நாடு என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த பின்னணியில்தான் ஈரான் மீது தற்பொழுது ட்ரம்ப் கூறுகின்ற அமெரிக்காவின் அந்த தாக்குதலை நாம் பார்த்தாக வேண்டி இருக்கின்றது. ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் பற்றி தொடர்ச்சியாகவே பேசப்பட்டு வருகின்றது. ட்ரம்ப் பேசுகின்றார், நெத்தனியாகு பேசுகின்றார், மேற்குலக ஊடகங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த ஆட்சி மாற்றம் எப்படி நடக்கப் போகின்றது என்பதுதான் இங்கு எழுப்பப்படுகின்ற கேள்வி. ஈரானிய மக்கள் கிளந்தெழுந்து அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றார்களா? இராணுவ புரட்சி ஒன்று ஏற்பட்டு அங்கு ஆட்சி மாற்றம் நிகழப் போகின்றதா? அல்லது ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல் காரணமாக அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட போகின்றதா? இந்த கேள்விக்கான பதில் இன்னும் சரியானபடி வழங்கப்படவில்லை. ஈரானில் மக்கள் போராட்டம் என்பது இப்பொழுதுதான் முதன்முறையாக அங்கு ஏற்பட்டதாக என்றால், ஈரானை பொறுத்தவரையில் 2014 ஆண்டு முதல் ஒவ்வொரு 2 வருடங்களுக்கு ஒரு முறை இது ஒரு காரணத்தை கூறி அங்கு மக்கள் புரட்சி நடைபெறுவதும், அதனை இரும்பு கரம் கொண்டு ஈரானிய ஆட்சி அடக்குவது என்பதும் சாதாரண ஒரு விடயம் என்றே பிரித்தானியாவில் வாழுகின்ற ஒரு ஈரானிய ஊடகவியலாளர் என்னிடம் கூறினார். ஆனால் இறுதியாக ஏற்பட்ட மக்கள் புரட்சி மற்றைய அனைத்து புரட்சிகளையும் விட மிகப்பெரிய அளவில் கொழுந்து விட்டெறிகின்ற புரட்சிதான் என்றாலும், ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு வீரியமான ஒரு புரட்சியா என்று கேட்டால் இல்லை என்றே கூறுகின்றார் அந்த ஈரானிய ஊடகவியலாளர். 2024 ஆண்டு ஈரானில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சுமார் 14 மில்லியன் மக்கள் தற்போதைய ஈரானிய ஆட்சிக்கும் அந்த ஆட்சியின் அஸ்திவாரமாக இருக்கின்ற IRGCக்கும் ஆதரவாக இருக்கின்ற ஈரானிய மக்கள் பலத்தை அது நிரூபித்து நிற்பதாகவும் அவர் கூறுகின்றார். இவையெல்லாம் இராணுவ ரீதியாகவும் சரி, மக்கள் ஆதரவு விடயத்திலும் சரி, ஈரான் மேற்குலக ஊடகங்கள் கூறுவது போலல்லாமல் ஒப்பீட்டளவில் மிகுந்த பலத்துடன் நிற்கின்றது என்பதைத்தான் வெளிப்படுத்தி நிற்கின்றது. அமெரிக்காவினதும் மேற்குலகினதும் பொருளாதார தடைகளும், அமெரிக்க இஸ்ரேல் உளவுப் பிரிவுகளின் சதிகளும், கடந்த வருடம் ஜூனில் இஸ்ரேலுடன் ஏற்பட்ட 12 நாள் யுத்தமும், இயற்கை அனர்த்தங்கள், வறட்சி போன்றனவும் ஈரானை கொஞ்சம் மாட்டம் காண வைத்துள்ளதுதான் என்றாலும், இதோ இன்று இரவு ஈரானின் ஆட்சி கவிழ்ந்துவிடும், அயத்துல்லா கொமேனி ரஷ்யாவுக்கு தப்பியோடப் போகின்றார், IRGC தளபதிகள் வெளிநாடுகளுக்கு குடும்பத்துடன் தப்பியோடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்ற செய்திகள் மேற்குலகினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு வகையிலான உளவியல் நடவடிக்கைகள் என்றுதான் கூற வேண்டி இருக்கின்றது. இவை அனைத்தையும் விட இஸ்லாமிய நம்பிக்கை என்கின்றபடியும் இலகுவில் விழுந்துவிட முடியாத ஒருவித உணர்வை ஈரானுக்கு வழங்கி வருகின்றது என்பதும் நாம் கவனத்தில் எடுத்தேயாக வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை. ஈரான் மக்களின் அந்த நம்பிக்கை ஈரானில் காணப்படுகின்ற பல பலவீனங்களை பலமாக மாற்றி வருகின்றது என்பதும் உண்மை. இப்பொழுது முக்கியமான கேள்விக்கு வருவோம். அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துமா? அமெரிக்க ஈரான் யுத்தம் என்பது அந்த பிராந்தியத்தையும் முழு உலகத்தையும் ஆட்டம் காண வைக்கும் என்று பலராலும் எச்சரிக்கப்பட்டு வருகின்ற நிலையில், அமெரிக்கா ஒரு யுத்தத்தை ஈரான் மீது கட்டவிழ்த்து விடுவதற்கு சாத்தியம் இருக்கின்றதா? ஈரான் மீது குறைந்தது ஒரு வரையறுக்கப்பட்ட தாக்குதலையாவது அமெரிக்கா மேற்கொண்டே தீருவென்றே நடுநிலையான போரியல் ஆய்வாளர்கள் பலர் எச்சரிக்கின்றார்கள். கொஞ்சம் கடினமான இலக்குத்தான் என்றாலும், ஈரானில் எப்படியாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி ஈரானின் எண்ணெய் வளத்தையும் ஈரானுக்கு அருகில் இருக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸையும் தனது மறைமுக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கிய ராஜதந்திர தேவை அமெரிக்காவுக்கு இருக்கின்றது என்றே அவர்கள் கூறுகின்றார்கள்.
அதனை விட ஈரானின் ராணுவ பலத்தை குறிவைத்து குறைக்க வேண்டிய அவசியமும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருப்பதாகவும் அவர்கள் கணிப்பிடுகின்றார்கள். அதனால் ஈரான் மீதான ஒரு யுத்தத்தை நோக்கி, ஒரு யுத்தம் என்று கூறாவிட்டாலும் குறைந்தது ஒரு ராணுவ நடவடிக்கையை நோக்கியாவது அமெரிக்கா நகர்ந்தே தீரும் என்றுதான் அவர்கள் கூறுகின்றார்கள். ஈரானை குறிவைத்து அமெரிக்கா தனது படைப்பலத்தை ஒன்று குவித்து வருகின்றது. கடந்த வருடம் அமெரிக்கா ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் படை நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே எப்படி போர் தயாரிப்புகளை பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் செய்து வந்ததோ அதேபோன்று தற்பொழுதும் பல போர் ஏற்பாடுகளை ஈரானை குறிவைத்து அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்கா எப்படி தனது படைக்குவிப்புகளை பல சந்தர்ப்பங்களில் பகிரங்கமாகவும் சில சந்தர்ப்பங்களில் மறைமுகமாகவும் மேற்கொண்டு வருகின்றது என்பதற்கு ஈரானை நோக்கி அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ள USS எப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் ஒரு நல்ல உதாரணம். அமெரிக்காவின் USS எப்ரஹாம் லிங்கன் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் என்ற கடற்படை ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டிருந்தது. நாம் ஏற்கனவே கூறியது போல ஒரு கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் என்பது 70க்கும் அதிகமான நவீன யுத்த விமானங்களை கொண்ட ஒரு பாரிய விமானந்தாங்கி கப்பலையும், க்ரூசர்ஸ், டிஸ்ட்ராயர்ஸ் என்று பலவிதமான போர்க்கப்பல்களையும் அணுவாயுத நீர்மூழ்கி கப்பல்களையும் கொண்ட ஒரு மாபெரும் கடற்படை. தென்சீன கடலில் இருந்து புறப்பட்டு ஈரானை நோக்கி விரைந்து கொண்டிருந்த USS எப்ரஹாம் லிங்கன் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் கடந்த 20ஆம் தேதி திடீரென்று உலகத்தின் கண்களில் இருந்து மறைந்துவிட்டிருந்தது. அதாவது கப்பல் போக்குவரத்தை அவதானிக்கின்ற BTS என்று அழைக்கப்படுகின்ற வெசல் டிராபிக் சர்வீஸின் கண்களில் இருந்து தன்னை மறைப்பதற்காக தனது AIS டிரான்ஸ்பாண்டர் தொடர்புகளை துண்டித்துக் கொண்டு அது பயணிக்க ஆரம்பித்துள்ளது. அமெரிக்காவின் கடற்படை தற்பொழுது எங்கு இருக்கின்றது, எந்த வழியாக பயணிக்கின்றது, எப்பொழுது ஈரானை அண்டிய கடற்பரப்புக்கு அது வந்து சேரும் என்று யாருக்குமே தெரியாது. அதனது பயணம் ஈரானின் பார்வைக்கு மர்மமானதாக இருக்கின்றது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, பிரித்தானியாவில் உள்ள அமெரிக்க தளத்தில் இருந்து 12 F-15 ஸ்ட்ரைக் ஈகிள்ஸ் யுத்த விமானங்களை அண்மையில் ஜோர்தானுக்கு நகர்த்தியுள்ளது அமெரிக்கா. அதேபோன்று F-35, F-22 ராப்டர் ஸ்குவாட்ரன்ஸ் விமானங்களையும் அந்த பிராந்தியத்திற்கு அமெரிக்கா நகர்த்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோன்று வானில் வைத்து விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்பக்கூடிய KC-135 ஏரியல் ரீஃபியூவலர்ஸ் விமானங்களையும், C-130, C-17 காகோ விமானங்களையும் சைப்ரஸ் போன்ற தளங்களுக்கு அது நகர்த்தி வருவதாகவும் தெரிய வருகின்றது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை சமாளிப்பதற்காக ஏராளமான தாட் மற்றும் பேட்ரியட் வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை இஸ்ரேல், கட்டார், ஜோர்தான் போன்ற நாடுகளில் அமெரிக்கா நிலைநிறுத்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது. ஆக ஈரானை குறிவைத்து ஒரு பாரிய தாக்குதலை அமெரிக்கா மேற்கொள்ளப் போகின்றது என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது. அந்த தாக்குதல் ஈரானில் உடனடியாக ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா, அல்லது இஸ்ரேலுடனான 12 நாள் யுத்தம் விளைவித்ததை போன்ற நீண்டகால பாதிப்பை ஈரானுக்கு ஏற்படுத்துமா? காலம்தான் பதில் கூற வேண்டும். இது இவ்வாறு இருக்க, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக ஒரு ஜிஹாத்தை, அதாவது ஒரு இஸ்லாமிய புனித போரை அறிவிப்பதற்கான திட்டமிடல்களை IRGC என்ற ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.